சளிக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி அப்படின்னா அது இந்த பச்சைக்குளு ரசம் தான். எங்கள் வீட்டிலலாம் யாருக்கு சளி பிடிச்சாலுமே அம்மா வந்து இந்த பச்சைக்குளு ரசம் வச்சுருவாங்க. ஒரு 2 டைம் குடித்தோம் அப்படின்னா சளி அப்படியே சரியாயிரும். இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்குள்ளே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு கொரகொரப்பான பவுடராக அரைஞ்சதுக்கப்புறம் அதில் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, நம்ம ஊற வச்சுருக்க கொள்ளு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பொங்கி வரும். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சூடானது, கடுகு, பூண்டு ஒரு 4-5 பல்ல பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு கருவேப்பிலை இந்த 3ஐயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா தண்ணியாட்டு கலந்து இதில் ஊற்றிடலாம். அது போக ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த ரசம் வந்து நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டு கூட சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். சளி 2 நல்லா சரியாக போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.